ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொக்கிப்பட்டி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பீஸு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம கொக்கிப்பட்டி தைக்க போகிறோம். கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு தனியாக துணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியை வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் பீஸோட இந்த பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே துணி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு இதை பாருங்கள் வச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். இருங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. தெரியுதா? இந்த பாருங்கள், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. 2 தையல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இனி இதை இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த துணியோட ஓரத்தில் பாருங்கள், இந்த துணியோட ஓரமாக ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இந்த பாருங்கள், இந்த துணியோட ஓரத்தில் படிமான தையல் ஒன்று போடணும். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனி இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கணும். பாருங்கள், கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸோட மெயின் பக்கம் இருக்குல்ல, நல்ல பக்கம், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு மெயின் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா அந்த கொக்கிப்பட்டி வைக்கிற துணியை வச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுக்கிட்டு அதை அப்படியே திருப்பி பாருங்கள், ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுக்கிட்டு அதை உள்பக்கமாக திருப்பிக்கணும். இது கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், உள்பக்கமாக திருப்பி இந்த பாருங்கள், கீழே மடக்கி தைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுக்கணும். எப்படி மடக்கி இதை பாருங்கள், மடக்கி இந்த பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடக்கி இதை பாருங்கள், இந்த மாதிரி 2 மடக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த தையல் மேலேயே தையல் தெரியுது பாருங்கள், இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், தையல் மேலேயே தையல் வர மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இனி நம்ம ஐப்பட்டி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை நல்ல பக்கம் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சோம் இல்லையா, இப்போ ஐப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் வச்சு தைக்கணும். இருங்க, காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஐப்பட்டி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் நம்ம ஐப்பட்டி தைக்கிறதுக்கு துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா துணி, அதை நம்ம ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் வச்சு தைக்கணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பக்கம், அதாவது நல்ல பக்கம் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு வெளிப்பக்கம் வச்சு தைக்கணும். கொக்கி பீஸுக்கு ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பக்கம் வச்சு தைக்கணும். இது ஐப்பட்டி தைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் நல்லா கவனிச்சிக்கோங்க. ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் வச்சு தைக்கணும். இந்த பாருங்கள், இப்போ ஐப்பட்டி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம்ல, அந்த துணியை ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம் வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருங்க. 2 துணியும் ஒன்று போல் வச்சு போடுங்க.
இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இந்த பாருங்கள், 1/4 இன்ச்சு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தையலும் போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸ் பீஸை அப்படி வெளி பக்கமாக திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், திருப்பிக்கிட்டு நம்ம பாருங்கள், மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்ப்பகுதியில் இருக்கிறது கட் பண்ண வேணாம். நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு துணி விட்டுக்கணும். இந்த பாருங்கள், மடித்து தைக்கிற அளவுக்கு துணி விட்டுக்கிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு பாருங்கள், மடக்கி நம்ம இந்த தையல் மேலேயே வர மாதிரி தையல் போடணும். நான் வி டைப் தான் தைக்க போகிறேன். இருங்க, அதை மடக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இந்த பாருங்கள், மடக்கி தையல் போட்டாச்சு. இந்த பாருங்கள், தையலுக்கு மேலேயே தையல் வர மாதிரி போடணும். நம்ம மடக்கி தைக்கிறோம்ல, இந்த துணி இந்த பக்கம் தள்ளி வந்துடக்கூடாது. நம்ம கீழே 1/4 இன்ச்சு தையல் படிமான தையல்லாம் போட்டோம், அந்த தையல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தையலுக்கு மேலேயே இந்த துணியை மடக்கி வச்சு தையல் வர மாதிரி போடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வி டைப்பில் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி வி டைப்பில் போட்டுக்கோங்க. 5 வி வர மாதிரி போடணும். இதை பாருங்கள், தெரியுதா? இந்த பாருங்கள், 5 வி வர மாதிரி இருக்கணும். 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இனி எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், நம்ம பேக் பீஸோட கழுத்து பக்கம் இருக்குல்ல, அதுவும் ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து பக்கத்தையும் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கழுத்து பக்கம் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பேக் சைடோட கழுத்து பக்கமும் ஃப்ரண்ட் சைடோட கழுத்து பக்கமும் ரெண்டும் இந்த பாருங்கள் ஒன்று போல் வச்சுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், தெரியுதா? இந்த பாருங்கள், ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் கை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு.